சேர்ந்த மதுரை மத்திய தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான தெற்கு தொகுதி மற்றும் கிழக்கு தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். நீங்க தான் வேற எதுவும் கேட்கணும். அந்த கேள்விக்கு முதல்ல நான் சிலது சொல்லிடுறேன். இப்ப அரசியல் ரீதியா எது நடந்தாலும் அதுல அமமுகவையும் என்னையும் அதுல தொடர்புபடுத்தி பேசுவதே இப்ப அரசியல் நோக்கர்களுக்கும் டிபேட்டுங்கிற பேர்ல இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் நடக்கிற டிபேட்டுகள்லேயே என்ன சேர்க்கிறாங்க. இப்படிதான் அண்ணன் செங்கோட்டையன் அவராக முடிவெடுத்து ஒரு சீனியர் நிர்வாகி அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அவர் தாவேக்கா போனால் நான் தான் தூக்கி விட்டேன்னாங்க. அதுமாதிரி இப்போ 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர்கள் கட்சியில் எல்லாம் பேசி எடுக்கிறாங்க. அதுவும் டிடிவி தினகரன் தான் சொல்லி அவர் அப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னும் பார்த்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. தொலைக்காட்சியில் இந்த டிபேட்டில் அதில் கலந்துக்கிறவங்க வேணால் யாரோட பின்னணியிலையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து உட்காந்து ஏதோ பேசுகிறாங்க. ஒரு தொலைக்காட்சியில் நெறியாளராக இருப்பவர்களே, நடுநிலையாக இருக்க வேண்டியவங்களே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு, டிடிவியே என்ன அறிவிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அது அவசியம் இல்லையே. நான் இன்றைக்கே அறிவிக்கணும், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுத்ததுனால நான் அடுத்த நாள் எடுக்கணும். முன்னே அப்படி தான் என்டிஏலேருந்து அண்ணன் ஓபிஎஸ் வந்து அவர் வெளியேறி பல மாதங்கள் கழித்து தான் நாங்கள் முடிவெடுத்து வந்தோம். அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்பொழுது முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம். நாங்கள் விரும்புகிற கூட்டணிக்கு தான் செல்ல முடியுமே தவிர எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நீங்கள் யாரும் எதிர்பார்த்தா அப்படி கிடையாது. நாங்கள் எங்களுக்கு எங்களது தகுதியான வேட்பாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கின்ற கூட்டணிக்குத்தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதை சொன்ன தை மாதத்தில் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் அறிவிப்பே எனக்கு தெரிந்து கடைசி பிப்ரவரி அல்லது மார்ச் தான் வருது. அதனால எங்களுக்கு we have enough time to decide and take decision. அதனால யாரோ ஒருவரெல்லாம் சேர்ந்து என்ன நீங்கள் வந்து நீங்கள் ஏன் முடிவெடுக்கல அப்படின்னு ஒரு நெறியாளரே ஒரு தொலைக்காட்சியில் கேட்பது எப்படி நியாயமாக இருக்கும். அதனால இன்னொரு கட்சி பேசுறதை பற்றி அரசியல் நோக்கர்கள் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு கேட்குறேன். இப்போ திமுக கூட்டணி இருக்கு. ஏற்கனவே அவங்க 7-8 வருஷமா இருக்கிற கூட்டணி தான். அங்கே தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு சுமூகமாக அறிவிச்சிட்டாங்களா கேட்குறேன் சார். இப்போ புதுசாக கூட்டணிக்கு போகிறப்ப இப்போ நாங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறோன்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாங்கள் புதிதாக அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும். கரெக்டா? ஆனால் ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி. அங்கே என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள்? ஏதாவது 7-8 வருஷமா ஒன்றா இருக்கிற கூட்டணிகள் தானே 10 வருஷமா தேர்தல் வருதுன்னு என்ன வந்து நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவு எடுத்து விட்டார், டிடிவி எப்போது எடுக்க போகிறார், ஏன் எடுக்கவில்லை, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல உட்கார்ந்துட்டு இவங்களாம் யோசிச்சு. அவர்கள்ட்ட கேட்குற திமுக கூட்டணிக்கு இன்னும் இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க, 10 வருஷமா இருக்காங்கிறாங்க, கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க. அதில் காங்கிரஸுக்கு முடிவாகி விட்டதா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா? அவர்கள் அறிவிக்கல. இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் நாங்கள் சொல்றோம், நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும்
நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நான் கிளியராக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை. நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துகிறவங்களுக்கு சரி, நெறியாளர்களுக்கும் சரி, எங்களை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்கள் இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில் ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்க சுமூகமாக 2026 தேர்தலுக்கு அவங்க கூட்டணியை அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறோம். அதான் சார் நான் சொல்கிறேன், எங்கள் நிலைப்பாடை உறுதியாக இந்த தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் அறிவுக்கு முன்பு வெளியாகிவிடும். நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுகிறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்று தான் என்னை வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. இன்னொன்று சொல்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுப்பதற்கோ, அண்ணன் ஓபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது அவங்களுடைய கட்சியின் முடிவு. அதற்காக உடனடியாக அடுத்த நாள் டிடிவி முடிவு எடுக்கிறது யாரும் எதிர்பார்த்தா அது தவறு. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2017 நாங்கள் இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளை, லட்சியங்களை தாங்கி பிடிக்கின்ற இயக்கம். நாங்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எங்களது வாக்கு வங்கியும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டணியை உறுதியாக நாங்கள் செல்வோம். யாரு ஒன்னே ஒன்று அழுத்தம்லாம் யாருக்கு கொடுக்க முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அது என்ன புரியலங்க. இது என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசாக டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலும், நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலும், இன்னொன்று ஒரு மரியாதை யுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இப்படிலாம் பேசுறது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கு. ஆனால் ஒன்றையும் பார்த்தேன், ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள். அதில் டிபேட்டுங்கிற பேரில் உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். அதை உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது. எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள். தைரியமாக செய்வோம். நாங்கள் எத்தனையோ சோதனைகளை டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, மாண்புமிகு அமித்ஷா அவர்களுடைய பிளெஸிங்கோட தான் இவங்க எந்த கூட்டணி முடிவும் எடுக்க முடியும். இதே மாதிரி முட்டாள்தனமான பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு பின்னாடி எதுக்கு யாரோட இப்போ டிபேட் உட்கார்ந்து அதில் நடுநிலையாளர்களை தாண்டி யாருடைய சப்போர்ட்டில், யாருடைய பேக்கிங்கில் உட்காடுறாங்க, யாருடைய பேரோலில் இருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் அவர்களும் சரி, எங்கள் மீது நீங்கள் என்னதான் சேற்றை வாரி இறைத்தாலும் உங்கள் ஆசைக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் என்பதை அவர்கள் பேசும்போதே தெரியும். அதை நாங்கள் செய்ய போவதில்லை. எங்களுக்கு எது தேவையோ அதை தான் செய்வோம். அவர் உங்கள் கேள்விக்கு சொல்கிறேன், நீங்களாம் இப்போ கற்பனையாக சில வதந்திகள் ஓடிட்டுருக்கு. ஒரு தொலைக்காட்சியில் கூட வந்துச்சு, டிடிவி பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போய் அங்கே பாஜக தலைவர்களை சந்தித்தார். அது 100க்கு 100 போய் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. பழைய கூட்டணியில் இருந்தவங்க ஒரு கூட்டணிக்காக பேசுவது இயற்கை. ஆனால் யாரையும் நான் சந்திக்கவில்லை. எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை. எங்கள் தொண்டர்களின் பிளெஸிங் தான் எனக்கு வேணும். எங்கள் நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும். எங்கள் ஓட் பேங்கோடைய பிளெஸிங் தான் எனக்கு வேணுமே தவிர வேறு யாரும், எந்த ஊடகமும்
ஊடகத்தில் டிபேட்டுங்கிற பேரில் நடக்கிற அந்த கூத்துகளும் அதில் நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவெடுக்கிறோம். சார் ஒன்னே தப்பா சொல்றீங்க. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சார் சார் இல்லை இது அதுக்கு பதில் சொல்கிறேன். ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் அவர் ஆசை இல்லை நான் அது வர்றேன் அதுக்கும் ஏன்னா தொலைக்காட்சிகளாக இருக்கீங்கள அதை வச்சுதான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணுன்னு எவன் தாலியாக இருந்தால் என்னன்னு நீங்கள் நினைப்பது தவறு. யார் வீட்டில் இடி இருந்தா எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணுங்கிறது தவறு. நேற்று கூட பார்த்தேன் ஃப்ரீ டைமில் ஒரு இதில் கோட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சொன்னார், இவர் தான் டிவிக்கேங்கிறாரு. ஆனால் டிவிக்கிலேருந்து இவருக்கு யாரும் இவர்கிட்ட பேசுகிறதா தெரியலன்னு. இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்க? அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பார், அவருக்கும் தெரியும். செங்கோட்டையன் சொல்கிறார் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். அதுமாதிரி நான் தான் உங்கள்கிட்ட பல முறை கிளிப்புள்ள மாதிரி சொன்னேன். நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலைமை ஏற்கின்ற கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். நாங்கள் யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை, யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த முடிவும் செய்யலாம். நீங்களா ஒன்று தம்பி, நீங்களா ஒன்று போட்ட என்ன அணுகிறாங்க, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலைன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கலையான்னு கேட்டால் அது உங்கள் ஆசை அப்படி இருந்தால் அது பொய்யா போகுது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில் 6 சீட்டு 8 சீட்டுன்னு போட்டிங்களே, பன்னீர்செல்வம் என்ன பண்ணார்? அன்றைக்கி உங்கள் முகத்தில் கறி பூசிட்டார். யாரோ கொடுக்க எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும், அது யார் சார்பாக வந்துச்சுன்னு தெரியும். ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த ஏதோ நோக்கத்தோடு அந்த தகவல் வதந்தியாக தகவலில் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். இல்லைன்னா நீங்கள் எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க, நாங்கள் ஏதோ ஹைப்பில் வச்சுக்கணுங்கிறதுக்கா ஏஎம்எம்கே டெய்லி லைம் லைட்டில் இருக்கணுங்கிறத. நாங்கள் லைம் லைட்டில் இருக்கணுங்கிற விரும்புகிறதுலாம் இல்லை. ஊடக நண்பர்கள் வர்றப்ப நாங்கள் மரியாதை கொடுத்து சந்திக்கிறோம். இப்போ இல்லை 17லேருந்து. அதனால் நீங்கள் என்ன லைம் லைட்டில் வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது எப்படி நியாயமாகும்? இது உண்மையே பெரிய ஹம்பக்காக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம். உங்கள் தொலைக்காட்சியில் சம்பளம் கொடுக்கறதுனாலையும் இன்னும் வேறு சில பேர்கள் உங்களுக்கு, நான் உங்களை சொல்லலை, ரிப்போர்ட்டர்ஸுக்கு எது ரிப்போர்ட் அனுப்பிடுங்க, அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறேங்கிற பேரில் வேறு சிலருக்கு கைப்பாயாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியும். ஏன்னா எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 30 ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையாவே இருக்குது. எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் வைத்து தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். தேர்தல்கிறது ஒரு 3 மாத கூத்து, மார்ச் ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் நாங்கள் அரசியலில் இருக்கிறோம், கட்சி நடத்துகிறோம். இந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நாங்கள் அரசியலில் நிற்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம். எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கோம். அதை அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். சார், நான் உண்மையாகவே தேர்தலில் போட்டியிடுவதா வேணாமான்னு முடிவெடுக்கிறேன். ஒரு வேளை முடிவெடுத்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆண்டிப்பட்டிக்கு நேற்று நான் வந்தது, எங்கள் நிர்வாகிகள்லாம் தலைவர் சிலைக்கு அங்கே வந்து மாலை பண்ணியிருந்தாங்க. நானும் ஏற்கனவே சிவகங்கைக்கு மீட்டிங் வந்ததுனால திருப்பி சென்னைக்கு செல்ல வேணாம் நாங்கள் வந்தோம். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற கோரி தூய்மை பணியாளர்கள் செவிலியரை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் போராட்டத்தில் கைதாகிறாங்க. இப்போ கூட அதுக்கு நான் அது கண்டனத்தை தெரிவித்து தான் வந்தேன் ட்விட்டர் மூலம். இவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன 331ன்னு நினைக்கிறேன். அதில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும்னு இன்றைக்கு முதல்வராக இருக்கிற
திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்போ அந்த வாக்குறுதி கொடுத்தாரு. அதெல்லாம் நான் சொன்னேன் அன்றைக்கே ஆணையப்பட்டி கேட்டப்ப அவர்கள் அறிவித்த முக்கியமான கோரிக்கைகளை 80% நிறைவேற்றவில்லை. 24 எப்படியோ அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். இந்த முறை அவர்கள் அதே நம்பிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராகத்தான் வாக்களிக்கும். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சார் இருக்கும்போது அந்த 18% வாக்குகள் வச்சு இப்போ அவங்க பிரச்சாரத்தின் போது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் 18% வாக்குகள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க. இப்போ நீங்கள் அந்த சதவீதம் அவங்களுக்கு அது ஊடகத்தில் டிபேட் பண்ணுறாங்களா மேதைகள், அவங்கள்ட்ட கேளுங்க சார். அவங்கள்ட்ட கொடுங்க, சப்ஜெக்ட் பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நான் வந்து அந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா இந்த ஸ்டாண்டில் இருக்கீங்களா, எங்கள் ஸ்டாண்டெல்லாம் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். அதனால் இனிமேல் அது சம்மந்தமாக நீங்கள் இந்த 3 மாதம் கிளிப்பிள்ளை மாதிரி நான் சொல்லிட்டேன். இனிமேல் நான் அதை பற்றி சொல்ல போகிறதில்ல. அன்றைக்கி தர்மபுரியிலே சொன்னேன், அதே அரைச்சமாகவே அரைக்க வேணாம், எங்கள் கூட்டணி முடிவான பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நிலைப்பாடு எப்படி சார்? ஏற்கனவே சொல்லிட்டேன். நீதிமன்ற உத்தரவு இல்லைங்க, நீதிமன்றங்களோ அரசாங்கங்களோ மக்கள் அமைதியாக இருப்பதற்கு அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் கடவுளின் பெயரால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் எந்த ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அதை மக்கள் பொது அமைதிக்கு எதிராக யார் செயல்படுவதை நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை அது எனக்கு தெரியும். திருமாவளவனை கூட பார்த்து யாரோ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு பதில் அதை நீங்கள் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் அவருக்கே பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள்லாம் நீங்கள் யாரோட பிள்ளைகள் கேட்டிருக்கோம். அவங்களே கேட்டிருக்காங்களா, என்ன போய் கேட்டுருக்கீங்க? தமிழகத்தில் இயங்கக்கூடிய நாங்கள் எனக்கு எல்லாம் பதில் சொல்ல தெரியாது சார். தமிழகத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகளோட நிலைப்பாடுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ மோசமாக இருக்கு. ஆனால் அந்த விபத்து ஏற்படுத்தினதுக்காக அந்த பேருந்து ஓட்டுநரை கைது பண்ணுறாங்க இந்த அரசு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். பாவம் அந்த அவர் ஸ்கேப் கோட் ஆகியிருக்காங்க. அதுக்கு அமைச்சராக இருப்பவர்கள், அந்த துறை அதிகாரிகள் எல்லாரும் தான் பதில் சொல்லணும். அரசாங்கம் எல்லாம் தான் அதுக்கு பொறுப்பு. என்னம்மா போராட்டங்கள் எதுக்கு தேவையா? இல்லைம்மா, இல்லை நீங்கள் அப்படி சொல்லுங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது ஒன்றையும் தான் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து செல்றதுக்கான ஒரே வழி அப்படி கிடையாது. எதுக்கு தேவையானவற்றுக்கு நாங்கள் ப்ரொட்டஸ்ட் இல்லைம்மா, நாங்கள் தேவையான விஷயங்களுக்கு நாங்கள் உறுதியாக போராட்டோம். அடுத்தது நீங்கள் அவங்க போராட்டமே நடத்தல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் லைம் லைட்டில் இருக்கணும்லாம் நாங்கள் விரும்பலை. எங்களை லைம் லைட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டு அதை பண்ணலை, போராட்டம் பண்ணலை, பொதுக்கூட்டம் போடலை, மாநாடு போடலைன்னா எங்களுடைய பாணிங்கிறது வேற. நாங்கள் வந்து அரசாங்கம் இல்லைம்மா, அதே தான் நானும் சொல்கிறேன். நாங்கள் தேவையான மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டம் நடத்தி கொண்டு தான் நான் பண்ணலைன்னு சொல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன். சார், ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வைக்கக்கூடிய நிபந்தனை என்னவா இருக்கும்? நான் எந்த கூட்டணியும் இன்னும் முடிவே பண்ணலைங்க. அப்படி வரப்போ அந்த நிபந்தனைகளை சொல்லுவேன். உண்மையாக என்ன எடுக்கிறாங்க, நாங்கள் கூடாக வெயிட் பண்ணிட்டோம். எங்கள் தொண்டர்கள் வந்து ஆசைப்படுறதா அவங்களுக்கு தெரியும். நான் எப்போ முடிவு எடுப்பேங்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. நான் சொல்லிட்டேன்.